காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுவும் பேரண்ட்ஸ் அதிகமாக சொல்கிறது, ஞாபகத்திறனை அதிகரிக்க என்ன பண்ணலாம்? ஸோ வீட்டில் வந்து நல்லா படிக்கிறாங்க, பட் எக்ஸாமுக்கு போகும்போது இது வந்து மறந்து போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் இதுவே வந்து நிறைய பேருக்கு சீனியர் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ வயதான ஒரு சிலருக்கு எனக்கு எல்லாமே ஞாபகம் மறதி இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அல்சிமர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வயதான காலங்கள்ல நம்ம பிரெயின்ல ஒரு சில இடங்கள்ல ரீஜியன்ல ஏற்படக்கூடிய அட்ரோஃபி அப்படின்னு சொல்றோம். பிரெயின்ல வந்து செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் பொழுதோ, நமக்கு அந்த பகுதியில இருக்கக்கூடிய செயல்திறன் குறையிற மாதிரி ஒரு சிலருக்கு கைகள்ல நடுக்கம் இருக்கிறது. ஸோ வயதானாலே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஞாபக மறதி அப்படின்னு. ஆனா இது வந்து ஒரு சிலருக்கு யங் அடல்ட்ஸ்க்குமே இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ திடீர்னு நான் ஒரு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன். இது செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன இப்போ நம்ம நினைச்சோம், இது நான் எதுக்கு இந்த இடத்துக்கு இப்போ வந்தேன்? இது எங்க வச்சேன்? நேத்து நம்ம எடுத்துட்டு வந்தோமே, இது எங்க வச்சோம்? அவங்க என்ன சொன்னாங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மறந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஞாபகத்திறன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்மளோட கோஆர்டினேஷன் தான். ஸோ பிரெயின் வந்து ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம அப்சர்ப்ஷன் பண்றோம். ஸோ அப்சர்வ் பண்றோம் ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறோம், அதுல எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கு, அதை பொறுத்து தான் நமக்கு வந்து பிரெயின்ல எல்லாமே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முழு கவனத்தோட ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போதோ, இல்ல அத கவனிக்கும் போதோ, பிரெயின் செல்ஸ் வந்து அத ஈஸியா நம்ம மெமரியில வந்து தக்க வச்சுக்குது. ஆனா ஒரு விஷயம் செய்யும்போதே பல விஷயங்கள நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே செய்றோன்னும்போது தான், ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மறந்து போற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பொதுவாக மறதி அப்படின்ற ஒரு நிலை எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ பேசிக்கா. ஸோ காலம் போக போக அந்த மறதி அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிட்ட காலத்துல நம்ம மறந்துகிட்டே வரும். ஆனா ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நேத்து நடந்த விஷயம், இப்போ நடந்த விஷயம், இப்போ நான் நினைச்ச ஒரு விஷயம், இப்போ ஒரு செகண்ட்க்கு முன்னாடி நான் நினைச்சிட்டு இருந்தேன், என்ன நினைச்சேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஞாபக மறதி அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி கையாள்வது? ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்ம வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையாக இத கையாளலாம். சில பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிரெயின் பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில வகையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் சில வகையான உணவு முறைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டயட் வந்து நமக்கு இந்த ஞாபக திறனை அதிகரிக்கிறதுக்கு உணவு முறையோடு சில மூலிகைகளும் நம்ம பயன்படுத்தும்போது ஞாபகத்திறன் நமக்கு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறைகள். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் என்னென்ன தவறுகள் நம்ம செய்றோம். ஸோ இதனால வந்து பிரெயினுக்கு வந்து நமக்கு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கும்பொழுது மெமரி பவர் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு அந்த உணவு முறைகள் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமா நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். நேரம் கடந்து சாப்பிடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மறதி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்க நெறைய பேர். ஸோ ஒரு 1 வருடம், 2 வருடம். ஸோ இந்த மாதிரி வருடக்கணக்குல நம்ம வந்து காலை உணவ வந்து சாப்பிடாம தவிர்த்துட்டு, டைரக்ட்டா நான் வந்து மதிய நேரத்துல உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது, கண்டிப்பாக ஞாபக மறதி வரும். பிரெயின் செல்ஸ்ல நெறைய டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது காலப்போக்குல என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் செல்ஸ்ல டேமேஜ் அண்ட் அட்ரோஃபி ஏற்படும் பொழுது, நமக்கு ஞாபக மறதி அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் தயவு செய்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம இருக்கும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மறதி அப்படின்ற ஒரு பிரச்சனையே வராமல் இருக்கும். ஸோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம்னா, பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ நமக்குமே வந்து ஒரு ஒர்க் பண்றோம்னா, ரொம்ப ஃபுல்லா நம்ம இன்வால்வ்மென்ட்டோட அத செய்ய முடியும். அதே மாதிரி உணவில் அதிகமான காரம் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுறது, ஸ்பைசி ஃபுட்ஸ் நெறைய சாப்பிடுறது, இதனாலேயும் நமக்கு மூளை செல்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு.
இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா, அதிகமா ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களாக இருந்தா, அவர்களுக்கும் கொஞ்ச நாள் காலப்போக்குல சில வருடங்கள்ல நமக்கு என்ன ஆகும்னா, ஞாபகத்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸா இருக்காங்க. எனக்கு படிக்கிறது வந்து சரியா மைண்ட்ல ஏறலங்க. அந்த டைம்க்கு ஓகே. உடனே எனக்கு மறந்து போகுது நெக்ஸ்ட் டேலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நியூட்ரிஷன் சத்து குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்றது, நம்ம உடல்ல முக்கியமாக விட்டமின் பி, அந்த பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் ஏ மற்றும் இ. ஸோ இந்த விட்டமின்ஸ் நம்ம உடல்ல குறைவாக இருக்கும்போது ஞாபகத்திறன் நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத வந்து நம்ம சரி செய்றதுக்கு உணவுல அதிகமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மற்றும் நட்ஸ் வகைகள் நம்ம நெறைய சாப்பிடணும். இதுல முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இதுதான் நமக்கு என்னன்னா, பிரெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு நமக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உணவுல சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இது முக்கியமா எதுல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய மீன் வகைகள், சின்ன சின்ன மீன் வகைகள்ல அதிகமாக இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இத தாண்டி வந்து பார்த்தோம்னா, நட்ஸ் வகைகள் நான் சொன்ன மாதிரி. ஸோ பாதாம் குடுக்கலாம், வேர்க்கடலை குழந்தைகளுக்கு நெறைய குடுக்கலாம். ஸோ இது எல்லாமே இதில ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நெறைய இருக்கு. இதிலுமே வந்து பார்த்தோம்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இந்த வந்து ஆளி விதைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இத வந்து நம்ம தினம்தோறும் கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு, அத வந்து பால்ல கலந்தோ, இல்ல சாலட் மாதிரி வெஜிடபிள்ஸோட சேர்த்தோ குடுக்கும்போது, ஞாபகத்திறன் வந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனோட ஆல்மண்ட். ஸோ ஆல்மண்ட் வந்து ஒரு நாளைக்கு நாங்க இந்த ஆல்மண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு குடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக தேங்காய் மற்றும் வெல்லம். இத சேர்த்து குடுக்கும்போது நமக்கு ஞாபகத்திறன் குழந்தைகளுக்கு அதிகரிக்கும். ரொம்ப சிம்பிளா இத எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து, ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவு சுக்கு பொடி சேர்த்து, கொஞ்சம் நெய் கலந்து குழந்தைகளுக்கு இது ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம குடுத்துட்டு வந்தோம்னா, நம்ம உடலுக்கும் சரி, மனதிற்கும் சரி ஒரு ஆற்றலை வந்து தரக்கூடியது. ஞாபக திறனை வந்து மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுலயும் முக்கியமாக கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய ஞாபகத்திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இதுல ஞாபகத்திறன் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் வல்லாரை. ஸோ இந்த வல்லாரை கீரை அடிக்கடி நம்ம வல்லாரை கீரையை பயன்படுத்தலாம். வல்லாரை கீரையோடு தூதுவளை ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பிரெயின்ல வந்து நெறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தா தலையில வந்து நீர் கோத்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இத சரி செய்யறதுக்கும் ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு தூதுவளை ரொம்ப முக்கியமான ஒரு கீரை வகை அப்படின்னு சொல்லலாம். இதனோட பிரண்டை. ஸோ பிரண்டையும் சேர்த்து நம்ம வந்து உணவுல சேர்த்து அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது ஞாபகத்திறனானது அதிகரிக்கும். இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வசம்பு. வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து சரஸ்வதி மூலிகை அப்படின்னே சொல்வாங்க. அதுக்கப்புறம் பேர் சொல்லா மருந்து, பிள்ளை மருந்து அப்படின்னு இதுக்கு நெறைய பேர்கள் இருக்கு. இப்ப நமக்கு ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் சித்த மருத்துவத்துல ஸ்பெஷல் மெடிசின்ஸ் நெறைய குடுக்குறோம். அதுல முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த வசம்பு. இந்த வசம்பு பொடிய நம்ம என்ன பண்ணலாம், வசம்பு மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பொடி ஒரு 3 சிட்டிகை 3 பிஞ்ச் எடுத்து தேன்ல கலந்து தினம்தோறும் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வேளை நம்ம குடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி தேன்ல கலந்து இந்த வசம்பு பொடிய தினம்தோறும் ஏதாவது ஒரு வேளை நம்ம பயன்படுத்தும்பொழுது, நமக்கு ஞாபகத்திறன் குழந்தைகளுக்கு அதிகரிக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தினம்தோறும் இந்த வசம்பு பொடிய நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி சில வகையான பயிற்சிகள் அப்படின்னு சொன்னேன். இந்த பயிற்சிகள் அப்படின்னு சொல்றது எல்லாருமே எல்லா வயதில் இருக்கக்கூடியவங்களும் இத வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பார்க்கும்போது சில வகையான பயிற்சிகள் அப்படின்னா, நம்ம பிரெயின் பவர் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோப்பு கரணம். ஸோ தினம்தோறுமே ஒரு 10லிருந்து 15 தோப்பு கரணங்கள் போடும்போது, நம்ம ஞாபகத்திறன் அதிகரிக்கும். பிராணாயாம பயிற்சிகள் நமக்கு ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பிராணாயாம பயிற்சிகள், தியான பயிற்சிகள் தினம்தோறும் ஒரு 10 நிமிடமாவது நம்ம வந்து தியானம் மேற்கொள்ளும்பொழுது, நம்ம உடல்ல பிரெயின் செல்ஸ் வந்து நல்லாவே ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தினம்தோறும் காலையில கொஞ்சமா புதினா, ஏலக்காய் சேர்த்து இந்த டீ வந்து பயன்படுத்தும் போதும் ஞாபகத்திறன் வந்து நமக்கு அதிகரிக்கும். ஸோ இரவு நேரத்துல போதுமான அளவுக்கு உறக்கம். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா,
தூக்கம். ஸோ சரியான தூக்கம் இருக்கும்போது மட்டும் தான் நமக்கு ஞாபகத்திறன் அதிகமா இருக்கும். சரியா தூக்கம் இல்லாம ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட நமக்கு மறதி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதனோட சேர்ந்து அடிக்கடி பிபி, பிளட் பிரஷர் அதிகமாகுறது, டென்ஷன் அதிகமாகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஞாபகத்திறன் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது உறக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ இத நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ஞாபகத்திறன், நல்ல ஒரு உறக்கம், போதுமான அளவுக்கு தண்ணீர், ஸோ உணவு முறைகள்ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது ஞாபகத்திறன் நமக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.